நீங்களும் இதே மாதிரி வீடியோ கேம்ஸ் விஆர் கேம்ஸ்லாம் விளையாடுவீங்களா? அப்போ இந்த தியரி உங்களுக்காக தான். சிமுலேஷன் ஹைப்போதீசிஸ் தியரி. இதை ப்ரப்போஸ் பண்ணவர் நிக் பாஸ்ட்ராம். ஹீ இஸ் அ ஃபிலோசஃபர். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த தியரியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாருமே ஒரு கம்ப்யூட்டர் சிமுலேஷனில் வாழ்ந்துட்டுருக்கோமா, அதாவது நம்ம எல்லாருமே ஒரு வீடியோ கேமில் வாழ்ந்துட்டுருக்கோமா. அண்ட் நம்மளை வந்து ப்ரோக்ராம் பண்ணி ரன் பண்ணுறவங்க நம்மளை விட ஒரு அட்வான்ஸ் சிவிலைசேஷனில் இருக்க மக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பிளேயர்ஸ், நம்ம அவங்களோட அவதார்ஸ். நீங்கள் வந்து ஒரு பப்ஜி கேமோட கம்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நம்ம கேம்குள்ளே போனோன்னே நம்ம அவதார் சூஸ் பண்ணுவோம், அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம எல்லாம் அவங்களோட அவதார்ஸ். அவங்க நம்மளை வந்து அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணி கேம் விளாடுறாங்க. ஸோ நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்க எல்லாமே இன்க்ளூடிங் த டெய்லி ரொட்டீன் தட் வி டூ, நம்மளோட வேலை, நம்ம மீட் பண்ணுற பீப்புள், ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து அவங்க டிசைட் பண்ணி நம்மளை மூவ் பண்ணுறாங்க. நத்திங் இஸ் லைக் யூ டூ இட் ஆன் யுவர் ஓன் அப்படின்னு இங்கே கிடையாதான். அண்ட் இதில் வந்து லெவல்ஸ்லாம் வச்சுருக்காங்களாம். ஈஸி, இன்டர்மீடியட், ஹார்டு. ஸோ வந்து ஈஸினா எப்படி சொல்கிறது, ரொம்ப ரிச் பீப்புளுக்கு ஈஸி கம்பேர் பண்ணிக்கலாம். இன்டர்மீடியட்னா மிடில் கிளாஸு, ஹார்ட்னா பிலோ த பாவர்ட்டி லைன். இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று சொல்கிறாங்க, இவங்களுக்குன்னு கேம் ரூல்ஸ் எல்லாம் இருக்கான், அதுதான் லாஸ் ஆஃப் கர்மாவாம். அண்ட் இன்னொன்று ரீஇன்கார்னேஷன் வந்து இது வந்து எப்படின்னா ரீஸ்பாண்ட் பண்ணி நெக்ஸ்ட் கேம்க்கு அகெயின் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கேம்க்கு லிமிட் வேறு இருக்கான், அதுதான் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டான். ஸோ அந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டை தாண்டி எந்த லிமிட்லேயும் இந்த சிமுலேஷனை ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு உண்மையாக இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டெக்னாலஜி இஸ் ஸ்கை ராக்கெட்டிங் லைக் எனிதிங் வித் AI, virtual reality. ஸோ ஏன் இது உண்மையாக இருக்கக்கூடாது? இது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நான் வந்து கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், அதாவது கனெக்டட் பிரெயின்ஸ் பற்றி பேசுவேன். அந்த வீடியோ வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் எஸ் இன் மை ரீல். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி சிமிலர் கண்டென்ட்ஸ் பார்க்கணுன்னா ப்ளீஸ் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Until then, bye.